அம்மா வந்து பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருந்தாங்க. அதில் இ-சேவை மையம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா ஒரு 10 நாள் 20 நாள் அலைய வேண்டியது இருக்கும். ஆனால் வந்து இந்த திட்டம் கொண்டு வந்து எங்கள் ஊர் மக்கள் ரொம்ப பயனடைகிறாங்க. எல்லாமே கல்யாணம் ஆன பெண்கள், கல்யாண உதவித்தொகை, 2 பெண் குழந்தைங்க பாதுகாப்பு திட்டம் எல்லாமே எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்றைக்குமே அம்மா தான் வரணும். எங்கள் ஓட்டு அம்மாவுக்கு தான். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக 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 சிறப்பாக உள்ளது. ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ காப்பீட்டு திட்டம், அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் மூலமாக சாதாரண நோயாளிகள் கூட மிகப்பெரிய மருத்துவமனை சென்று மிக அதிகமான கட்டணத்தை செலுத்தி அல்லல் பெறுவதை தவிர்த்து சாதாரண ஏழை எளிய மக்களும் பயன்பெறும் வகையில் பல்வேறு விதமான மருத்துவ காப்பீட்டு திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதுபோக அம்மா உணவகங்கள் மூலமாக ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்கள் எந்த நேரமும் நினைத்தவுடன் உணவகத்திற்கு சென்று உணவு சாப்பிட்டு தன் வயிறார பசியை போக்கிக் கொள்ள வகையில் மிகவும் நல்ல ஒரு திட்டத்தை மக்களுக்கு அளித்து கொண்டிருக்கின்றார்கள். இதுபோக தமிழகமெங்கும் சீரிய முறையில் பல்வேறு திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களது ஆட்சி தொடர்ந்து வர வேண்டும்.